கண்மணி ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கதை சொல்லி தூங்க வைக்கிறாங்க. கதை சொல்லி முடிச்ச உடனே கண்மணியும் தூங்கிடுறாங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த அன்பு போர்வைய கண்மணிக்கும் குழந்தைங்களுக்கும் போத்தி விடுறாங்க. ராஜேஸ்வரி எல்லாரையும் ஹால் ரூமுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. எல்லாருக்கும் சிவகாமி காப்பி கொடுக்கறாங்க. ராஜேஸ்வரி சொல்றாங்க, எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பாட்டி சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயம்? ஆளுக்கு 2 பவுனு செயின் வாங்கி கொடுக்க போறீங்களா பாட்டி? பாட்டி சொல்றாங்க, ஏ வானரம், கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு இருக்கியா? நம்ம பனையூர் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல பாட்டி, அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு எப்பயாவது போறோமா? இருக்குன்னு தான் பேரு. ராஜலட்சுமி சொல்றாங்க, அங்க ரெனிவேஷன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனிமேட்டு கமர்ஷியலா அந்த ஃபார்ம் ஹவுஸ வாடகைக்கு விடலான்னு நானும் ராஜசேகரம் முடிவு பண்ணியிருக்கோம். சுத்தம், இனிமேட்டு நினைச்சா கூட அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போக முடியாது. ராஜலட்சுமி சொல்றாங்க, அப்படிலாம் இல்ல, எல்லாரும் நாளைக்கு காலையில கிளம்பி ஃபார்ம் ஹவுஸுக்கு போறீங்க, நல்லா என்ஜாய் பண்ண போறீங்க, எல்லாரும் சந்தோஷமாயிடுறாங்க. என்னாச்சு உங்களுக்கு? மொத்த ஃபேமிலியும் இப்படி சந்தோஷப்பட வைக்கிறீங்களே? ராஜலட்சுமி சொல்றாங்க, காரணம் இருக்குடா, நீங்க அங்க தங்குனாதான் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சரி பண்ணிட்டு நம்ம வாடகைக்கு விட முடியும். பேரன் சொல்றாரு, பள்ளிக்கு வாழாட்டினா எற பக்கத்துல இருக்குன்னு தானே அர்த்தம். பாட்டி சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ராஜலட்சுமி சொல்றாங்க, கார்த்தி, நீ வர வர ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கடா. சாரி பாட்டி, நாளைக்கு எல்லாரும் கிளம்பி பனையூர் பீச் ஹவுஸுக்கு போய் எல்லாரும் என்ஜாய் பண்றீங்க. நீ பாட்டி ஏதோ பிளான் போடுறாங்களோ? ஆமா, எங்க பாட்டி செமையா பிளான் போடுவாங்க. பாட்டி, குடும்பம்னா எல்லாரும் தானே? ராஜலட்சுமி சொல்றாங்க, அதுல என்னடா உனக்கு சந்தேகம்? பாட்டி, அண்ணனும் அண்ணியும் உங்களாவது இங்க இருக்கட்டுமே, புதுசா கல்யாணம் ஆனவங்க. ராஜலட்சுமி சொல்றாங்க, அவங்களும் சேர்ந்துதான் போறாங்க. சரி பாட்டி, எல்லாரும் நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எல்லாரும். பாட்டி, நிஜமாலே எல்லாரையும் பிக்னிக் அனுப்புறீங்களா? எனக்கு என்னமோ நீங்க திட்டம் வச்சிருக்க மாதிரி தெரியுது. எது செய்யறதா இருந்தாலும் இந்த ராஜேஸ்வரி திட்டத்தோட தான் செய்வா. ஸ்வேதா, நீ என்ன பண்றன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து கெட் டுகெதர் வைக்கிறதா அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேல்ல? பாட்டி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவங்கெல்லாம் சோசியல் மீடியால இருக்கிறவங்க. அவங்க ப்ரமோட் பண்ணா எங்களுக்கு யூடியூப்ல நிறைய வியூவர்ஸ் கிடைப்பாங்க. அதுக்காண்டி தான் பார்ட்டி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாட்டி அன்னைக்கு. அவங்களையும் பீச் ஹவுஸுக்கு வர சொல்லிடவா? இங்க இல்ல ஸ்வேதா, இங்க வர சொல்லு. என்ன பாட்டி சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கா? அப்பனா நான் பீச் ஹவுஸ் போக வேணாமா? ராஜலட்சுமி சொல்றாங்க, ஸ்வேதா, நீ போக வேணாம், எல்லாரும் கிளம்புறப்ப ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி இருக்குன்னு இந்த வீட்லயே இருந்துரு. ஸ்வேதா, சரிதானே? சரின்னு தலையாட்டுறாங்க. ஸ்வேதா சொல்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, நான் பீச் ஹவுஸுக்கு வரலன்னு சொல்றாங்க. செந்தில் ஸ்வேதாவை திட்டுறாரு. அப்ப பாட்டி கூப்பிடுறாங்க செந்தில, நம்ம பீச் ஹவுஸுக்கு போறப்ப இங்க எதுக்குடா சண்டை? பாட்டி, கேட்டீங்களா? ஸ்வேதா பீச் ஹவுஸுக்கு வரமாட்டாலாம், ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்களாம் அப்படின்னு சொல்றா பாட்டி. பாட்டி இதெல்லாம் கேட்டுட்டு சொல்றாங்க, செந்தில், நீ மாத்திரம் பீச் ஹவுஸ்க்கு போயிட்டு வா. எல்லாரும் கிளம்புறாங்க பீச் ஹவுஸுக்கு போறதுக்கு. ராஜலட்சுமி சொல்றாங்க, நான் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்ன, நீங்க வரலையா? என்னாச்சு உங்களுக்கு? தலை வலிக்குதுடா, என்னால முடியல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். பாட்டி, கார்ல தான் போறோம், கார்லயே நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்ல? நீங்க இல்லாம நாங்க எப்படி பாட்டி போறது? அன்பு சொல்றாங்க, பாட்டி எதுக்குடா டார்ச்சர் பண்ற? பாட்டிக்கு மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து கொடுக்க ஒரு ஆளு வேணுமே. கண்மணி, நீ பாத்துக்கிறியா? சிவகாமி சொல்றாங்க, கண்மணி எங்க கூடயே வரட்டும்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, கண்மணியே இங்க இருக்கட்டும், நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. கண்மணி கிட்ட ராஜலட்சுமி சொல்றாங்க, இன்னைக்கு வீட்டை கிளீன் பண்ணலான் இருக்கேன். கண்மணி, இன்னைக்கு வீட்டை நல்லா கிளீன் பண்ணிடுறியா? சரி பாட்டி, அப்படியே துணியெல்லாம் இருக்கு, துவைச்சு போட்டு. சரி பாட்டி சொல்லிட்டு கிளீன் பண்ண போறாங்க. கண்மணி வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்வேதா நடந்து போய்கிட்டு இருக்கப்ப ஸ்லிப் ஆகி விழுக போறாங்க. அப்ப கண்மணி தாங்கி பிடிக்கிறாங்க ஸ்வேதாவை. பார்த்து போலாம்லக்கா? கண்மணி, மாப்பு போட்ட கையால என்னைய பிடிக்கிறியா? நான் பிடிக்கலாட்டி நீங்க கீழே விழுந்திருப்பீங்கக்கா. கண்மணி, நடக்கிற வழியில தண்ணி வைக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஸ்வேதா வேகமா நடந்து போறாங்க. கண்மணி பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. இத பார்த்த ராஜேஸ்வரி சிரிக்கிறாங்க. கண்மணி திருப்பியும் அவங்க வேலைய கண்டினியூ பண்றாங்க. வீட்டுல உள்ள எல்லா ஜன்னல் அடுப்படி எல்லாத்தையும் தொடச்சு சுத்தம் பண்றாங்க. ஸ்வேதா சொல்றாங்க, பாட்டி, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரப்போறாங்க இங்க,
அதனால அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கணும். இதுக்கு ஆர்டர் பண்ண போறேன் பாட்டி. உங்களுக்கும் சேர்த்து ஏதாவது வேணுமா? ஆர்டர் கொடுத்துறவா? ஸ்வேதா, நம்ம வீட்ல இருந்துகிட்டு வெளியே எதுக்கு ஆர்டர் பண்ற? எல்லாம் தப்பு ஸ்வேதா. என்ன செய்யறது பாட்டி? இன்னைக்கு எல்லா வேலைக்காரங்களுக்கும் லீவு கொடுத்துட்டீங்க. அன்பு ஆபீஸ்லயே இல்ல. ஆபீஸ்லயும் ஆர்டர் கொடுத்து கொண்டுட்டு வர முடியாது பாட்டி. மாமா கிட்ட இத பத்தி சொல்ல கூட முடியாது பாட்டி. அத்தை வீட்ல இருந்தாங்கன்னா நல்ல ஸ்நாக்ஸா எனக்கு பண்ணி கொடுப்பாங்க பாட்டி. இப்ப அவங்களும் வீட்ல இல்ல. என்னதான் செய்யறது பாட்டி? ஏன் ஸ்வேதா, வேற வழி இல்லையா? பாட்டி, சமைச்சா நான் தான் சமைக்கணும். எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியாது பாட்டி. ஸ்வேதா, சம்பளம் வாங்குற வேலைக்காரங்களுக்கு தான் நான் லீவு கொடுத்துருக்கேன். சம்பளம் வாங்காத வேலைக்காரி இருக்கா இல்லையா? பாட்டி, யாரு? ஸ்வேதா, அங்க பாரு, அவதான். கண்மணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்வேதா கேக்குறாங்க, கண்மணி எப்படி எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க? ஸ்வேதா, ஸ்டார் ஹோட்டல்ல பண்ற எல்லா டிஷ்ஷையும் நான் வீட்லயே பண்ணுவேன்னு கண்மணி சொன்னா. ஆனா ஸ்நாக்ஸ் பண்றதெல்லாம் கண்மணிக்கு பெரிய வேலையா என்ன? பாட்டி, நான் அதுக்கு கேட்கல. கண்மணி பண்ணுனா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிடணும்ல பாட்டி. ஸ்வேதா, பிடிச்சா சாப்பிடுங்க, இல்லாட்டி தூக்கி போடுங்க. அப்புறம் நீ வெளியே கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். பாட்டி, ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணா டைம் ஆயிருமே பாட்டி. ஸ்வேதா, கண்மணிய இப்பவே ஸ்நாக்ஸ் பண்ண சொல்லு. தேவைப்பட்டுச்சுன்னா வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாம், இன்னும் நேரம் இருக்கு. பாட்டி, அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. சரி பாட்டி, நான் வேணுங்கிறதெல்லாம் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கண்மணி கிட்ட சொல்லிடுறேன் பாட்டி. சரி ஸ்வேதா. ராஜேஸ்வரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எப்படி கண்மணி இந்த டிஷ் எல்லாம் பண்றான்னு நான் பாத்துறேன். ஸ்வேதா கண்மணி கிட்ட சொல்றாங்க, சாண்ட்விச் பண்ணிருங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லிடுறாங்க. சரி ஸ்வேதா, நான் சாண்ட்விச் பண்ணிடுறேன்னு கண்மணி சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போய் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிவகாமி ஃபோன் பண்றாங்க கண்மணிக்கு. என்ன பீச் ஹவுஸ் ஹாப்பியா இருக்கா? ஆளாளுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. பிள்ளைங்க ஸ்விம்மிங் பூல்ல விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கம்மா. சரி கண்மணி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் மனசெல்லாம் உன் கூட தான் இருக்குது. எல்லாமே நல்லபடியா நடக்குது. நானே வீட்டை நல்லா கிளீன் பண்ணணும்னு நினைச்சேன். இதுதான் சந்தர்ப்பம் அமைச்சு கொடுத்தாங்க அத்தை. வீட்டை பல பலன்னு தொடச்சிட்டேன். கண்மணி, என்னம்மா சொல்ற? அவ்வளவு பெரிய வீட்டை நீயாமா தொடச்ச? கூட ஹெல்ப்புக்கு யாருமா இருந்தா? யாரத்த வரணும்? கூப்பிட்டா கூட ஆள் இல்ல. காலையிலேயே எல்லாருக்கும் லீவு கொடுத்தாச்சு. எல்லா வேலையும் நானே பக்காவா முடிச்சிட்டேன் அத்தை. நாளை சந்திப்போம்.